கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம இந்த 2025ஆம் ஆண்டினுடைய 6வது மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்தார். வருஷத்தின் நடுவிலே அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். வருஷத்தின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் பேசுகிற தெய்வம். தினமும் நித்தமும் நடத்துகிறார், நித்தமும் பேசுகிறார், நித்தமும் நம்மை தாங்குகிறார், நித்தமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய 6வது மாத வாக்குத்தத்தமாக உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லி இருக்கிறபடியே, நான் உனக்கு சொன்னபடியே, நான் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள். ரெண்டு அற்புதமான ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது. இன்னைக்கு கற்பனை கெட்டாத வாக்குத்தத்தம். ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்காத மனுஷனே இல்லை. நாடு கடனுக்குள்ள கிடக்குது, தேசம் கடனுக்குள்ள கிடக்குது, குடும்பங்கள் கடனுக்குள்ள கிடக்கிறது, சபைகள் கடனுக்குள்ள கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் இந்த கடன் பிரச்சனையினால மக்கள் பாதிக்கப்பட்டு, சிலர் அதை மேற்கொள்ள முடியாம, அதை கட்ட முடியாம, அது திகைச்சு கடைசியில் அதை சூசைட் பண்ற, தற்கொலை பண்ணுகிறார். பிசாசு எளிதாக வஞ்சித்து விடுகிறார். பிரியமான சகோதரனை சகோதரி, இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னபடியேங்கிறாரு. அந்த கடன் அடைக்கப்படுவதற்கு, நம்ம அநேக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ரெண்டு ஆபத்தானது. ஒன்று, கடன் வாங்குறது ஆபத்து. ஏன்னா எந்த நேரத்தில் நமக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க கடன் பட்டவங்க நிம்மதியாக தூங்கவே முடியாது. ரெண்டாவது, அடிமைப்படுதல். ஏதோ ஒரு மனுஷனுக்கு, ஒரு பாவத்துக்கு, ஒரு பயத்துக்கு, ஒரு அக்கிரமத்துக்கு, எதுக்கோ ஒன்றுக்கு ஒரு மனிதன் அடிமைப்பட்டிருக்கான்னா அந்த அடிமைத்தனம் நம்ம ஆளுகை செய்யும். அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார், இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார், கர்த்தருடைய ஆவியா இருக்க மாட்டார். அங்கே தவறான ஒரு ஆளுகை காணப்படும். இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாரு. அவர் உனக்கு சொன்னபடியே. இப்போ நிறைய பேர் கர்த்த சொன்னாரு, கர்த்த காமிச்சாரு, அவ்வளவு. நம்ம ஆண்டவர் விட ஒரு ஈனாவான கிடையாது. நீங்க நினைக்க மாதிரி அவர், நீங்க ஒவ்வொன்றுக்கும் அவர் கர்த்த சொன்னாரு, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வதற்கு இந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு அமர்ந்து இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு தாழ்மைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு கத்த சொன்னாரு, கத்த காமிச்சாரு, அதை சொன்னார், இதை மனசுல வருகிற ஆசையெல்லாம் கத்த சொன்னதான் நினைச்சிருக்கோம். நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் சொன்னாரு. அது நம்ம ஆசை. நமக்கு இத்தனை லட்சம் ரூபாய் பணம் இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், நமக்கு எல்லாரும் நம்மை பார்த்து வணக்கம் போடணும் அப்படி சொன்னா நல்லா இருக்கும். இப்படியே நமக்கு உள்ளே இருக்கிற ஆசை இது. தேவனுடைய தரிசனமும் அல்ல, தேவனுடைய திட்டமும் அல்ல, தேவனுடைய வெளிப்பாட்டின் வார்த்தையும் அல்ல. அதை புரிஞ்சுக்கங்க. ஊழியக்காரருக்கு அதான் எல்லாம் கத்த சொன்னார், எல்லாம் துப்புக்கும் கத்த சொன்னார், எச்ச விழுங்கரும் கத்த சொன்னார். அவர் கிருபை என்றும் உள்ளது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் கிருபை இருந்தாதான் வாழ முடியும். கால் சறுக்கும் போது அவர் தாங்கினாதான் நம்ம தப்பிக்க முடியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எல்லா நேரத்தையும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறாரா அதை முதல்ல சோதிச்சு பாருங்க. ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிறவர் நம்ம கூட பேசுறாரா, அவர் பேசுறதுக்கு அனுமதிக்கிறோமா, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கிறோமா. நம்மளே பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளே சொல்லிக்கிட்டே இருப்போம், அது வேணும் இது வேணும், அப்படி இல்லை இப்படி இல்லை, ஓன்னு ஒப்பாரி வச்சு மூக்கை சீந்தி போட்டு அவிசுவாச வார்த்தையை சொல்லி இப்படிலாம் சொல்லுவோம். அப்படி ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்க. கடந்து வந்த காலத்துல கொஞ்சம் கவனிச்சு பார்த்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. எத்தனை பாவங்க வந்துச்சு, சாபம் வந்துச்சு, எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை நிந்தை வந்துச்சு, எத்தனை அவமானம் வந்துச்சு. கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் நமக்கு வழக்காடினாரே, யுத்தம் பண்ணினாரே, நமக்கு பரிந்து பேசினாரே, நம்முடைய தோல்வியின் வாழ்க்கையை ஜெயமாக்கி தந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை என் வாழ்க்கையில நான் உணருதேன். இல்லைன்னா நான்லாம் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்க முடியாது.
இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து வருவதற்கு கர்த்தரும் பட்சத்தில் இருந்தார். கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருந்தார். அன்பான சகோதரா சகோதரி, பயப்படாதீங்க. அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார், நம் மாதத்தில் நடத்துவாரு. அதனால கடன் வாங்காம இருக்கிறதுக்கு கர்த்தரிடத்தில் உதவி கேளுங்க. யாருக்கு அடிமைப்படாம இருப்பதற்கு தேவனுடைய வசனத்துக்கு அடிமையா இருந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருங்க. பரிசுத்த ஆவி வரும்பொழுது பலனடைவீர்கள். அப்பதான் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எனக்கு சாட்சியில இருப்பீர்கள். அப்ப நம்ம சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கதான் விடுதலை உண்டு. பயத்திறந்து சொல்லு, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே என் கூட வாரும், எனக்கு போதியும், என் ஊழியத்தில் அதிசயங்களை அற்புதங்களை கட்டளையிடும், ஆத்துமாக்களை தாரும், எல்லாம் சொல்லி பாருங்க. இந்த மாதத்துல 2 காரியத்தை செய்ய போறாரு. நீங்க அடிமைப்படுகிறது இல்லை, நீங்க கடன் வாங்குவது இல்லை, நீங்க கொடுப்பீங்க. நீங்க உங்களுக்குள்ள எல்லாம் அடிமைப்படும். பிசாசா, பாவமா, சாபமா, கவலையா, போராட்டமா, எந்த விதமான பலவீனமா, இதெல்லாம் அடிமைப்படுத்தக்கூடிய வல்லமை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தாராரு. அல்லேலூயா, தாராரு. காலை கொஞ்சம் நல்ல ஆண்டவர்கிட்ட நேரம் கிடைக்கும் போல நல்லா பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இடையில கர்த்தர் யாருக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் அந்த ஜெப பாரத்தை தருவாரு. உங்க நேரத்தெல்லாம் கர்த்தருக்கு செலவழிச்சு பாருங்க. வீட்டு காரியம் நடக்கும், குடும்ப காரியம் நடக்கும், ஊழிய காரியம் நடக்கும். கர்த்தர் சகலத்திலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணிச்சுவா. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காய் சோத்திரம். நான் உனக்கு சொன்னபடி, அவர் உனக்கு சொன்னபடி, ஆமேன், சோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளை ஆளுகை செய்வாய், அவர்களோ உன்னை ஆள மாட்டார்கள். இவ்வளவு அற்புதமான வார்த்தை ஆண்டவர். இந்த வார்த்தை எனக்கு, எங்களுக்கு, எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்க உடன்பிறப்புகள் வாழ்க்கையில, எங்க குடும்பங்களுக்குள்ள, எங்க சபைகளுக்குள்ள, கர்த்தாவே என்னுமை தேடுகிற எல்லா விசுவாசிகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். அப்படியே செய்ய போகிறதுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.